அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு 5.5 லட்சம் கோடி இலக்கை எட்டிய உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, $1 டிரில்லியன் கனவை நோக்கி நகர்கிறதா தமிழ்நாடு. இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மேலாண்மை துறை பேராசிரியர் திரு TC தாமஸ் அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் புகழ்காந்தி அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து GK நாகராஜ் அவர்கள் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்ற இந்த வாதத்திற்குள் செல்லலாம். தாமஸ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதலீட்டாளர்கள் மாநாடு முதல் நாளிலேயே அந்த இலக்கை எட்டி இருக்கிறாங்க. 5.5 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், அந்த மதிப்பிலான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை? புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது முதலில் செய்வது, அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதில் வந்து ஃபஸ்ட் டேவே வந்து அந்த டார்கெட்டை வந்து எக்ஸீட் பண்ணிட்டாங்க. 5 lakh crores-ன்றது 5.5 lakh crores. இதை முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் எந்த அளவுக்கு அது வந்து இட்ரேட் இருக்கு. இப்போ 3 லட்சம் கோடி சொல்லலாம், இல்லை 5 லட்சம் கோடி சொல்லலாம், இல்லை 5.5 லட்சம் கோடி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. அதில் எந்த அளவுக்கு இட்ரேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் TRB ராஜா என்ன சொல்றாரு, 75% வந்து இந்த தடவை இட்ரேட் கொடுக்கும். அது வந்து மிக பாராட்டத்தக்கது. அதாவது மெட்டீரியலைஸ் MOU வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்டா கன்வெர்ட் ஆகுது. அதுதான் இங்க எந்த ஜிம்லையும் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது. என்ன MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வளவு இருக்கு, அதுக்கு எவ்வளவு இட்ரேட். அது வந்து சாதாரண 50% 60% வந்தாலே நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இது வந்து இப்போ 75% அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 75% வந்து இது வந்து மாபெரும் வெற்றி அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்கு செஞ்சிருக்காங்க இந்த கடந்த 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷத்துல. இல்ல, இப்போ உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்வது என்பது வேறு. இப்போ ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அது நடைமுறைக்கு வரணுன்றப்ப நீங்க சொல்ற மாதிரி 75 விழுக்காடு நடைமுறைக்கு வந்துரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்திருப்பதா நீங்க நினைக்கிறீங்க? அதை நம்ம மெயினா பார்க்க வேண்டிய எந்த மாதிரி கம்பெனிங்க அங்க வருது. இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் சுமார் 12,082 கோடி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்க்ளோஷர் மேனுஃபேக்சரிங் அண்ட் மொபைல் ஃபோன் அசம்பிளி யூனிட், அது 40,500 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு. இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா உத்தரவாதமாக நம்ம சொல்லலாம் அது வந்து நடந்துரும்னு. நமக்கு ஒரு தெரியாத ஒரு கம்பெனி ஒரு வெளிநாட்டிலேருந்து வருது, அந்த மாதிரி நம்ம வந்து சில நமக்கு வந்து அது டவுட் இருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எல்லாமே வந்து மிகப்பெரிய நிறுவனங்களாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெகாட்ரான், ஆப்பிள் சப்ளையர்ஸ், அவங்க ஒரு 1000 கோடி சொல்லியிருக்காங்க. JSW எனர்ஜி இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனி, எனர்ஜி கம்பெனி, அவங்க வந்து 10,000 கோடி. தூத்துக்குடியில் இந்த திருநெல்வேலி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 6,000 கோடி. இந்த மாதிரி கம்பெனியை நம்ம பார்த்தாலே வந்து நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஷூராக கன்வெர்ட் ஆகிடும். அதில் வந்து டவுட்டே இல்லை. அடுத்தது உண்டாய் ஏற்கனவே இங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து 6,180 கோடி வந்து IC அண்ட் EV வெஹிக்கிள்ஸ். அதுலேயும் வந்து டவுட் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த இட்ரேட் 75% அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. இதில் கம்பெனியோட குவாலிட்டியை நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ அரசியல் ரீதியாக புரிந்து கொள்வதற்காக இப்போ நம்பர்ஸ் வந்து பெரிதாக சொல்லப்படும். 5.5 லட்சம் கோடி அப்படின்னு. இப்போ 2014 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது என்ன சொன்னாங்கன்னா 2.42 லட்சம் கோடி முதலீடுகள் வந்துருச்சு, கையெழுத்தாகிவிட்டது, எல்லாம் தலைப்புச் செய்திகளில் போடப்பட்டது. 2019 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப 3.431 லட்சம் கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் அதை கொஸ்டின் பண்ணாங்க. அப்படிலாம் ஒன்றுமே வரலை, எங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்லாம் கேட்டாங்கல்ல. அது ஏன் இப்படி பார்க்கப்படுதுன்னு கேட்குறேன். இல்லை, சில நேரத்தில் என்ன ஆகிடும், இந்த MOU போடப்பட்டாலும் அது வந்து கொஞ்சம் காலதாமதம் இருக்கலாம். ஏன்னா உடனடியாக அது வந்து கன்வெர்ட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கும், லேண்ட் அக்விசிஷன் இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜிம்ல வந்து குளோபல் இன்வெஸ்டார் மீட்டிங் நடந்ததுன்னா அது வந்து ஒரு 50 to 60% வந்து அது கண்டிப்பாக நடந்து விடுறது. அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் கட்ட பார்வையாக எடுத்துக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசலாம். நாகராஜ், இப்போ ஒரு $1 டிரில்லியன் கனவை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக இப்படி இவ்வளவு முதலீடுகள் வருது அப்படின்னா முதலமைச்சரே பேசுகிற போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மாநில ஆட்சி நல்ல முறையில் இருக்கணும், சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும்,
இன்னொன்று ஆட்சியாளர்கள் மீது நல்ல மதிப்பு இருக்கணும், அப்புறம் நல்ல கட்டமைப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் முதலீடுகள் வரும். இது ஒரு பொதுவான விதி. இதையெல்லாம் பெற்றிருப்பதனால கடந்த 2.5 ஆண்டுகள்ல ஒரு அசுர வேகத்தில் நாம் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தமிழ்நாடு ஒரு நல்ல அறிகுறியோடு நகர்ந்துட்டு இருக்கு, ஆட்சியாளர்கள் மிக சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாமா இதன் மூலம்? இல்ல, நீங்க அனைவருக்கும் வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி 2015 நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பிச்சாங்க முதல் மாநாடு. 2019 எடப்பாடி அவர்கள் ஆரம்பிச்சு பண்ணாங்க. தொடர்ச்சியாக பல்வேறு தொழிற்சாலைகள் வந்தன. தொடர்ச்சியாக தமிழ்நாடு, குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சூழ்நிலை இருக்குது. பொதுவாக தொழில் முனைவோர்கள், அதாவது சப் வெண்டர்ஸ் வெண்டர்ஸ் உடைய அந்த ஈடுபாடு, கல்வி அறிவு, அதே மாதிரி எதையும் புரிந்து கொள்கின்ற அந்த தன்மை, ஒரு சின்சியாரிட்டி, இதெல்லாமே உள்ள ஒரு இடம் இது. அதனால பொதுவா ஈர்ப்பு, முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு இங்க அதிகமா இருக்கும். அந்த வகையில் தமிழ்நாடு திறமை வாய்ந்த ஒரு தொழில் பகுதியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அந்த வகையில் பாக்குறப்ப நிறைய தொழிற்சாலைகள் வருது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரமே ஏறக்குறைய மிகப்பெரிய அளவுல உலகத்துல 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. ஏறக்குறைய 4 லட்சம் கோடி டாலர் நோக்கி நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம். பியூஷ் கோயல் அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க, ஒவ்வொரு மாநிலங்கள் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பாராட்டி கூட இன்னைக்கு பேசிட்டு போயிருக்காங்க. பட் என்னுடைய கொஸ்டின் எல்லாம், நான் ஒரு 15 ஆண்டு காலம் குஜராத்ல தொழிற்சாலை நடத்தி வருவேன். இங்கேயும் என்னுடைய 2 தொழிற்சாலைகள் இருக்கிறது. பல்வேறு ஃபவுண்டரி உட்பட, எலக்ட்ரானிக் உற்பத்தி உட்பட தொழிற்சாலை நடத்திட்டு வரேன். பட் நான் பாக்குற கோணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அரசியல் எடுத்துக்கொள்ளாமல் இங்க இருக்கின்ற தொழில் முனைவோரை, பெரும் தொழிற்சாலைகளை இந்த தமிழ்நாடு அரசு ஊக்குவிக்கிறதா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வியா நான் வைக்கிறேன். ஏன்னா இங்க சில பாரம்பரிய தொழில்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் அபரிதமான வளர்ச்சி பெற்றது கோயம்புத்தூர்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபவுண்டரிஸ், மோட்டார் பம்ப் இண்டஸ்ட்ரீஸ், அதே போல நீங்க சோனூர்ல எடுத்தா அறக்கூடிய ஒரு 25 மேற்பட்ட தொழிற்சாலைகள், பவர்லூம்ஸ் இருக்கு. பல்லடம் எடுத்தா நீங்க கறிக்கோழிகள், நாமக்கல் முட்டைக்கோழி, போர்வெல் தொழிற்சாலை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாரி தொழிற்சாலை. இப்படி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பிரிக்கார், எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ், மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே. நீங்க சொல்றது முக்கியமான புள்ளி. இதையே பலருமே இந்த மாநாட்டில் தெரிவிச்சதாக நம்ம பார்க்க முடியுது. பலருமே இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. அது குஜராத்ல சிறப்பா இருக்கு. இது நான் அரசியலா கூட கேட்கல. நீங்களும் ஒரு முதலீட்டாளர், முதலாளின்றதுனால குஜராத்ல இருக்கிற பார்வை தமிழகத்துல இல்லைன்றீங்களா? அது ஒரு பெரிய சவாலான தன்மையா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நான் 2 பகுதியும் மாறி மாறி பார்த்துவேன். குஜராத்தையும் பார்த்திருக்கேன், தமிழ்நாட்டையும் பார்த்திருக்கேன். 2000ஆம் ஆண்டுல குஜராத்துக்கு அப்புறம் ஏற்பட்ட வளர்ச்சி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி ரெண்டையும் பாக்குறப்போ குஜராத் அரசினுடைய சப்போர்ட்டால மிகப்பெரிய அளவுல அங்க வளர்ச்சி பெற்றிருக்கிறது. தொழில்களும் சரி, ஒரு கம்ஃபர்டபுளான தொழிற்சாலை அங்க அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் நீங்க கோயம்புத்தூர்ல குறிப்பா ஃபவுண்டரி மிகப்பெரிய ஹப், பம்ப் இண்டஸ்ட்ரீஸ், மோட்டர் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய ஹப்பா இருந்தது. ஏறக்குறைய 50,000 தொழிற்சாலைகள், சிறு குறு தொழிற்சாலைகள் இருந்தது. 2008 திமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட மின்தட்டுனால ஏறக்குறைய 35,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. ஏறக்குறைய பல ஃபவுண்டரிஸ் இங்கிருந்து பெல்காம், இங்கிருந்து கோலாப்பூருக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய பிரச்சனை தொழிலாளர் பற்றாக்குறை. லேபர் சுத்தமா இல்லை. லேபர் இல்லாம வட இந்தியன் தொழிலாளர்கள் நம்பித்தான் தொழிற்சாலை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் கேட்கிற ஒரே கேள்வி எல்லாம், நீங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்முடைய முதலீடு என்ன அதிகமா இருக்குன்னா, அம்பானி அதிகமா வந்திருக்காங்க, உள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ் மிகப்பெரிய 35,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய டாடா எலக்ட்ரானிக்ஸ் 12,000 கோடி 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் 35,000 கோடி. கோத்ரெஜ் ஏறக்குறைய 50% பெண்களுக்கு நாங்க வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவிஎஸ் குரூப் நம்ம சென்னை 5,000 கோடி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜிந்தால் ஒரு 10,000 கோடி சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட இன்னைக்கு இதுக்கு மிகப்பெரிய ஹப்பா இருக்கிறது இன்னைக்கு யாருன்னா இந்திய தொழில் முனைவோர்கள் தான். குறிப்பா இவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஏறக்குறைய என்னுடைய கணக்கு ஒரு 70,000 கோடிக்கு இன்னைக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். ஒரு 5.5 லட்சம் கோடினாங்க, பட் இன்னைக்கு ஒரு 70,000 கோடி வந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்க இவங்க எல்லாருமே இந்த அதானியும் அம்பானியும் கொடுத்ததுதான்.
ஆனா இவர்கள் ஒவ்வொருபோதும் அரசியல் தாக்கம் மத்திய அரசை குறைகின்ற பொழுது என்ன சொல்றாங்க, அம்பானிக்கு அதானிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. இன்னைக்கு யாரு முதலீடு பண்ணியிருக்கிறா தமிழ்நாட்டுல? அம்பானியும் அதானியும் தானே. அப்ப நீங்க அவர்களை குறை சொல்லி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சரி, அது ஒரு கோணம். முக்கியமான ஒரு வினாவை எழுப்பி இருக்கிறீங்க. முதல் கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன், அதோட கூடுதல் பார்வையும் உங்களுக்கு வைக்கிறேன் நாகராஜ். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் ஒரு பேட்டி கொடுத்து ஆங்கில இதழுக்கு கொடுத்திருக்கிற பேட்டியில் இந்த உலக முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு பேசுகிற போது அவர் ஒரு முதலீடை ஈர்க்க போகணும் அப்படின்னா மத்திய அரசு கிட்ட நாங்க பர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கு, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. இப்ப அண்மை கால ஒரு பெரிய நெருக்கடி மற்ற மாநிலங்களுக்குன்னா எல்லா முதலீடுகளையும் மத்திய அரசே குஜராத்தை நோக்கி திருப்பிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. மத்திய அரசின் ஆசையோடு குஜராத்தை நோக்கி நகர்கிறது. இதையெல்லாம் தாண்டி தானே இன்னைக்கு தமிழ்நாடு இந்த இலக்கை நோக்கி நகர்ந்திருக்கு. இன்னைக்கு அப்படி இருந்தா இன்னைக்கு ஏன் பியூஷ் கோயல் அவர்கள் வானவர புகழணும் இந்த தமிழ்நாட்டை? ஏன் அவர் வருகை பெறணும்? ஏன் முதலமைச்சர் அவர் வரவேற்று கூப்பிட்டு இருக்கணும்? ஏன் பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொள்ளணும்? அதெல்லாம் ஒரு கட்டமைக்கிற விஷயம் தான் சொல்றேன். இவங்களே அம்பானி அதானி குறை சொல்லுவாங்க, இவங்களே அழைப்பாங்க. இது அரசியல். நான் சொல்றது, நீங்க இவ்வளவு காமிக்கிறீங்க வெளியே. உள்நாட்டு ட்ரெடிஷனல் பிசினஸ் என்ன ஆச்சு? ட்ரெடிஷனல் நான் கேட்கறது நம்முடைய தொழில்கள். நீங்க செல்போன் மொபைல் போன் தயாரிக்கிறீங்க, போயிங் விமானத்துக்கு தயாரிக்கிறீங்க, மத்த விஷயத்தை கூப்பிடுறீங்க, வெளிநாட்டு உணவுகளை கூப்பிடுறீங்க. இங்க இருக்கின்ற பாரம்பரிய தொழில் நிலை என்ன? முதல் கட்ட பார்வையா பேசலாம். நம்ம தொடர்ந்து முடிந்தால் 3-4 சுற்றுகள் கூட பேசலாம் நினைக்கிறேன். காத்திருங்கள் நாகராஜ். புகழ்காந்தி, இப்போ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது, ஏன்னா கடந்த காலங்களில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு இப்படிதான் தலைப்புச் செய்திகளில் வந்தபோது திமுக அதை விமர்சித்தது. இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலை, எப்படி 110 விதியில பொய்யான அறிக்கைகளை கொடுத்தாங்களோ அது மாதிரி ஒரு மாநாட்டை பொய்யா நடத்தியிருக்காங்கன்ற விமர்சனம் இருக்கு. இதையும் அதையும் நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்கணுன்றது ஒண்ணு. இரண்டாவது, அவர் சொல்ற மாதிரி இப்ப தமிழ்நாடு எல்லாரையும் அரவணைப்பது தான். நீங்க கார்ப்பரேட் அரசு அப்படிலாம் சொல்லாம முதலீடுகளை ஈர்க்கணும், அதுல வடக்கு தெற்குன்னெலாம் பிரிச்சு பார்க்க கூடாதுன்றது ஒண்ணு. மத்திய அரசு இன்னும் உங்கள்கிட்ட இணக்கமா இருக்கு, அதற்கான அறிகுறி தான் பியூஷ் கோயல்லாம் வர்றது அப்படின்னு. இந்த 3 பார்வைக்கும் உங்கள் விளக்கம். இல்லை, அதாவது இதில் 3 விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். அதாவது நண்பர் சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடி நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கும் இப்போ நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் இருக்கக்கூடிய அந்த முதலீடுகள் அதற்கும் குஜராத்தில் நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுமே ஸ்டாண்டர்ட் கம்பெனிகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஜேஎஸ்டபிள்யூவாக இருந்தாலும் சரி, டாடா எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் சரி, ஹியூண்டாயாக இருந்தாலும் சரி, டிவிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, கோத்ரேஜாக இருந்தாலும் சரி, குவால்காமாக இருந்தாலும் சரி, எதுவுமே எந்த கம்பெனியுமே ஒரு சாதாரண ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது. அப்போது இது அவங்க வரும்போதே ப்ராப்பராக டியூ டெலிஜென்ஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் எம்ப்ளாய் பண்ண முடியும், அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு உண்மையிலேயே ஃபேக்ட்ரிஸும் அல்லது அந்த தொழில் நிறுவனங்களை நிறுவுவதற்கான அந்த ப்ரிப்பரேஷனை முடித்த பிறகு சைன் பண்ணக்கூடிய ஒப்பந்தங்கள் தான் இதுதான் வித்தியாசம். இதுக்கு முன்னாடி நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள கம்பெனிஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் லிஸ்ட் எதுவுமே சப்ஸ்டான்ஷியல் கம்பெனிஸாக இருக்காது. ஆனால் அப்போ 2015லையும் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் அனில் அம்பானி, மகேந்திரா தலைவர் வரார், ஐடிசி தலைவர் வந்திருக்கிறார், HCL நிறுவனர் வந்திருக்கிறாங்க. இருக்கும். பட் இதில் சைன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே கிட்டத்தட்ட அவங்க இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் TRV ராஜா அவர்களுக்கு சொல்லது போல ஹிட் ரேட் 75% பார்த்தீங்கன்னா அந்த 75% கம்பெனிகளும் சப்ஸ்டான்ஷியல் கம்பெனிஸ். அது நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு வளர்ச்சின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு, அதாவது இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் முன்னாடி இருந்த தமிழ்நாட்டில் எப்பவுமே உள்ள ஸ்கீம் பார்த்தோம்னா சென்னையை மட்டுமே சென்றிக்காட்டு உள்ள வளர்ச்சி அல்ல அது. ஒவ்வொரு கம்பெனியும் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு வின்ஃபாஸ்ட்டுங்கிற கம்பெனி தூத்துக்குடி போகுது, சென்னையில் அல்ல. அதே மாதிரி JSW நெல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் சோலார் காஞ்சிபுரம், அடுத்தது பெகாட்ரான் செங்கல்பட்டு. அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் 12,000 கோடி கிருஷ்ணகிரி. அது மாதிரி ஹியூண்டா எடுத்துட்டோம்னாலும் இதே மாதிரி தான். இப்படி ஒவ்வொரு கம்பெனிஸும் பரவலான வளர்ச்சி. அதாவது ரெண்டா புரிஞ்சுக்கணும், அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் திராவிட மாடல்ல எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. இப்போ சென்னையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வரல, எல்லா இடமும் பகுதியும் வளரணும். இது 2வது ஸ்பெஷாலிட்டி. 3வது பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா
இதுலேயும் வந்து எங்கெல்லாம் அந்த எல்ஜிபிடின்னு சொல்கிறோம் இல்லையா, மாற்று பாலினத்தர், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் புஷ் பண்ணி இன்னைக்கு கோத்ரேஜ் கூட 5% வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க. அப்போ ஒரு அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது ஏதோ வந்து கார்பரேட் கம்பெனிகளுக்காக இன்னைக்கு வந்து நண்பர் சொல்றாரு அதானி அம்பானியை வந்து நாங்கள் அதானி அம்பானி எதிர்க்கிறோம்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு காரணங்கள் வேற. அது வந்து குஜராத்தில் நடக்கக்கூடிய ஒரு குரோனி கேபிட்டலிசம். குஜராத்தோட வளர்ச்சி மாடல் என்பது வேறு, தமிழ்நாடோட வளர்ச்சி மாடல் என்பது வேறு. தமிழ்நாடோட வளர்ச்சி மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம். குஜராத்தோட வளர்ச்சி மாடல் என்பது இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல அவங்க நல்லா வளர்ந்துருக்காங்க, இல்ல நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. அது ஒரு முதலாளிகளுக்கான அரசு, முதலாளிகளுக்கான மாடல். அது மட்டும் அல்ல, இப்போ வைப்ரண்ட் குஜராத் நடத்துறாங்க. ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த வைப்ரண்ட் குஜராத்ல வந்து கிட்டத்தட்ட அவங்க சொன்னது வந்து 7.1 லட்சம் கோடிகள் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துன்னு சொன்னாங்க. ஆனா வைப்ரண்ட் குஜராத்ல வந்து எப்படி அதை மேனிபுலேட் பண்ணாங்க, அந்த வார்த்தை எப்படி மேனிபுலேட் பண்ணாங்க நீங்க பாத்தீங்கன்னா, அங்க சைன் பண்ண கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசினுடைய கம்பெனிகள், அது மாதிரி HPCL, IOCL, பவர் கிரிட் கார்பரேஷன், NTPC. அப்போ மாண்புமிகு பிரதமர் வந்து இந்திய நரேந்திர மோடி வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் இவங்களை வைத்தெல்லாம் புத்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. இங்க தமிழ்நாட்டில் அப்படி போடல. சோ அங்க ஒரு மேனிபுலேஷன் நடக்குது, அங்க ஒரு பெரிய ஒரு மேனிபுலேஷன் நடக்குது. அதாவது வந்து நீங்க அதாவது வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட சப்போர்ட் இருக்கும்போது வந்து ஃபாரின்ல இருந்து கம்பெனிஸ் வரும்னு சொல்றதெல்லாம் ஒரு விதத்துக்கு உண்மைதான், இல்லன்னா சொல்லல. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்றிய அரசாங்கமே அவங்களுடைய கம்பெனிகளை கொண்டு வந்து போடுறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி பண்ணல. பேசலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். அதுல இன்னொன்று நம்ம இந்த சவால் பகுதியில் அதை பேசலாம். நாகராஜ் எழுப்பியது இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு ஊக்குவிக்கலன்ற பார்வையும் நம்ம அடுத்த சுற்றுல நான் அதற்கான விளக்கத்தை போறேன். சுமந்த், இப்போ நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்ப தமிழ்நாட்டில் வந்து 2015 இருந்து வச்சா 2015 ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அப்புறம் 2019, அப்புறம் 2023 எல்லாமே வந்து வெற்றிகரமான மாநாடுகளா முடிஞ்சது அப்படின்னு சொல்றப்ப அதனோட அவுட்கம்மை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது ஒண்ணு. இன்றைய நடைபெற்ற மாநாட்டின் முக்கியத்துவமா நீங்க எதை பாக்குறீங்க சுமந்த்? முதல்ல வந்து தமிழ்நாடு அரசுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா ரொம்ப கடுமையா உழைச்சு கடந்த சில மாதங்களாக இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதனால நிச்சயமா முதலமைச்சர் அவர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர் திரு TRP ராஜா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன்னா நிச்சயமா இந்த நம்ம ஸ்டேட்ல வந்து இது ஒரு ஆன்கோயிங் ஈவெண்ட் ஆக இருக்கிறது மிகவும் அவசியம். ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு 2015 அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்தது 4 வருஷம். அதுக்கு பிறகு திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க, இப்ப திருப்பியும் ஒரு மாநாடு. நிச்சயமா வந்து இதுல பார்க்கும்போது எப்பவுமே சராசரி எந்த ஒரு ஸ்டேட் இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தினாலும் சுமார் ஒரு 20%, 15-20% தான் அது வந்து ரியலைஸ் ஆகும். அதற்கு காரணம் வந்து எல்லாமே வந்து ஒரு அரசுடைய தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிசினஸ் கிளைமேட், இன்னைக்கு நான் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறேன், நான் வந்து 10,000 கோடி முதலீடு செய்யறேன். இப்போ இது வந்து வெறும் ஒரு லீகல் அக்ரிமெண்ட் கிடையாது, இது வந்து என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறேன். அரசாங்கம் நாங்க இந்த சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீதியா அவங்க சொல்லுவாங்க. இப்போ 1 வருஷம் கழிச்சு நான் வந்து அந்த அக்ரிமெண்ட் 6 மாசம் கழிச்சு போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஃபேக்டரிக்கு போறோம். ஃபேக்டரி கட்டுற டைம்ல பிசினஸ் என்வாயரன்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 2015 நிறைய MOUs வந்து பவர் பிளான்ட் ரிலேட்டட், பவர் செக்டர் ரிலேட்டடா வந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அதிகமாக ஆக காஸ்ட் ஆஃப் பவர் குறைய குறைய ரெகுலர் பவர் பிளான்ட்ஸ் வந்து அன்வைபிள் ஆயிடுச்சு. இப்ப நீங்க தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா தெர்மல் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது புதுசாக வர தெர்மல் பிளான்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த டைம்ல அவங்க உத்தேசிச்சிருக்காங்க, அந்த கம்பெனிஸ் எல்லாம் வரன்னு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த செக்டரே வந்து டவுன் ஆகும் போது இருக்கிற பவர் பிளான்ட்டே இன்னைக்கு 60%, 70% கெப்பாசிட்டியில ஆப்ரேட் பண்ணும்போது புதுசா எப்படி கரெக்ட் முடியும்? அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரல. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். திரு புகழ் அவர்கள் சொன்னதுல ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த குஜராத்துக்கு வந்து மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் அது வந்து பெரும்பாலும் பெட்ரோகெமிக்கல் செக்டர். பெட்ரோகெமிக்கல் செக்டர்ல தமிழ்நாடு தன்னுடைய வளங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயுல தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டில பாதி கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. அதுவும் நம்ம வந்து சரி தனியார்கிட்ட கொடுக்க வேண்டாம். ONGC மத்திய அரசினுடைய நிறுவனம், அதுவும் காவேரி வேளாண் பகுதிகளில் இருக்க வேண்டாம்.
மற்ற இடங்களில் கூட அது அனுமதிகள் கொடுக்கப்படாததுனால அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம வந்து இழந்துகிட்டு இருக்கோம். பெட்ரோகெமிக்கல் செக்டருக்கு குஜராத்ல இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ், பிளான்ட்ஸ், அங்கேயும் மக்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. அவங்கள வந்து அப்படியே வந்து அதை பாதிச்சு அவ்வளவு பெரிய ஒரு என்வாரன்மெண்டல் டிசாஸ்டர்னா கரெக்ட். நம்ம ஹைட்ரோ கார்பன் சில விஷயங்கள் ஃப்ராக்கிங் ஆஃப் இது கோல்பெட் மீத்தேன் எல்லாம் கூடாதுங்கிறோம், அது சரி. ஆனால் எல்லாத்தையும் ஒரே பிராக்கெட்ல போட்டுட்டு நம்ம நேச்சுரல் கேஸ் கூட எடுக்கக்கூடாது, இயற்கை எரிவாயு கூட ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபியூவல், அதுவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த பாதி இடங்கள்ல அவங்களால ட்ரில் பண்ண முடியல ONGCR. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ குஜராத்துக்கு வந்திருக்கிற முதலீடு மொத்தம் வந்து 7.3 லட்சம் கோடி வந்து அந்த ஒரு நாள்ல அவங்க அதை MOU அனௌன்ஸ் பண்ணாங்க. 10ஆம் தேதி அன்னைக்கு தொடங்குற மீட்டுக்கு 10.3 லட்சம் கோடி, 10.2 லட்சம் கோடி இது வரைக்கும் கையெழுத்து போட்டுட்டாங்க. இதுலயும் 20% தான் வரும், 10% 20% தான் வரும், 15% 20% தான் வரும். சோ நான் வந்து குஜராத்ல பண்றதுனால எல்லாமே வந்துடும். ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம we have to focus on. நான் திருப்பி சொல்றேன், எந்த ஒரு மாநிலமும் ஒரு ஹப்பை சுத்தி தான் வந்து நான் மாநில அரசு தூத்துக்குடியில கொண்டு போனோம் ப்ராஜெக்ட்ஸ், மற்ற இடங்கள் எல்லாம் கொண்டு போனோங்கிறது ஒரு நல்ல முயற்சி, அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம ஹப்ப வந்து நம்ம சென்னையை சுத்தி வந்துருச்சு. சென்னையை சுத்தி இப்போ உரகடம் இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு, எல்லா அந்த சிப்காட் பார்க்ஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்கு, எல்லாமே சென்னையை சுத்தி வந்தாச்சு. இத வந்து நம்ம மேலும் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போக முடியும்? ஒரு பெங்களூர் மாதிரியோ ஹைதராபாத் மாதிரியோ. நான் ஒரே ஒண்ணு கேட்கிறேன், 30 ஆண்டுக்கு முன்னாடி பெங்களூரு ஹைதராபாத் எங்க இருந்தாங்க, இன்னைக்கு எங்க இருக்காங்க? சோ அதை வந்து நம்ம நிச்சயமா பார்க்கணும். சென்னை எங்க இருந்தோம், நம்ம தான் தென்னிந்தியானாலே மெட்ராசி, இன்னைக்கும் சொல்றது மெட்ராசி தான். அவங்க பெங்களூரியனோ ஹைதராபாடோ சொல்றது கிடையாது. இன்னைக்கும் வடநாட்டு மக்களுக்கு யாருன்னா மெட்ராஸ் தான் அவங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து ஒரு பிரைமரி சிட்டி ஆஃப் சவுத் இந்தியானா மெட்ராஸ், சென்னை. ஆனால் இன்று வந்து பெங்களூரும் ஹைதராபாத்தும் நம்மளை தாவி முன்னாடி சென்று இருக்கிறது என்றால் அது ஏன் நடந்தது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். பேசலாம் சுமந்த். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ முதல் பார்வையை சொல்லுகிற போது இப்போ 75% அமைச்சர் சொல்றார், நீங்க சொல்றது 20 அல்லது 30% ஹிட் ரேட் எப்படி இருக்க போகுதுன்றது 75 வந்ததுன்னா ஹேட்ஸ் ஆஃப். பட் ஆவரேஜ் எல்லா ஸ்டேட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சராசரி 15, 20, 25%. இதுதான் வந்து ஆவரேஜ். நீங்க மகாராஷ்டிரா எடுத்தாலும் சரி, குஜராத் எடுத்தாலும் எந்த ஸ்டேட்டுக்கும் 15 to 20, 25% வந்தா பெரிய விஷயம். பேசலாம். முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கிறேன். இப்ப நாகராஜ், இப்ப $1 trillion கனவை நோக்கி தமிழ்நாடு நடக்குது அப்படின்றதும் முதலமைச்சர் சொல்றார், அசுர வேகத்துல பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், ஆட்சி முறை, கட்டமைப்பு, இதெல்லாம் பட்டியலிடுகிற போது இப்ப நமக்கு இருக்கிற பெரிய சவால்னு எதை பாக்குறீங்க நாகராஜ்? அது அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம், இங்க இருக்கிற சூழலாவும் இருக்கலாம். எது சவாலா இருக்குன்னு பாக்குறீங்க நாகராஜ்? இல்ல, நான் 2 புள்ளியை முன் வைக்கிறேன். ஒண்ணு, வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வேகத்தில் இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டுடைய சுயசார்பு, செல்ஃபா அவங்க டெவலப் ஆகி வந்ததுதான். நீங்க கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 20 இண்டஸ்ட்ரியில சொல்லலாம். LMW இருந்து, பிரிக்கால் இருந்து, LG இருந்து, KPR இருந்து, ரூட்ஸ் கம்பெனியில இருந்து, சுகுணா இருந்து, ராயலர்ஸ்ல இருந்து, சக்தி மசாலால இருந்து, ஹேட்சன்ல இருந்து, பிரீமியர் மில்ஸ்ல இருந்து, பன்னாரியம்மன் ஸ்டோர்ஸ்ல இருந்து, இது மாதிரி கம்பெனி எல்லாருமே சுயமாக கோயம்புத்தூர் கொங்கு மண்டலமே அப்படித்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 60% வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது மொத்தமாக. அந்த அளவுக்கு செல்ஃபா டெவலப் ஆகி வந்தவங்க. பல மில்கள், நான் கோயம்புத்தூர்ல பல மில்களை சொல்ல முடியும். இன்னைக்கு பல மில்கள் க்ளோஸ் ஆயிடுச்சு. பல முக்கியமான மில்கள், உதாரணத்துக்கு ராதாகிருஷ்ணா மில், லட்சுமி மில்ஸ் இன்னைக்கு லூலு மாலாக மாறி இருக்கிறது. உண்மை அதுதான். இப்படி நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களிப்பு என்பது, வளர்ச்சி பங்களிப்பு மிக மிக குறைவு, நெகிழிஜிபிள். ஆனால் இடையூறு என்பது மிக மிக அதிகம். குறிப்பா ஆட்சியாளர்கள் இடையூற சொல்றீங்களா? ஆமா, ஆட்சியாளர் இடையூற சொல்றேன். டிபார்ட்மெண்ட், அதாவது உதாரணத்துக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கு. அது எந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அதே மாதிரி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, டையிங் இண்டஸ்ட்ரீஸ் திருப்பூர்ல இருக்கு. இன்னைக்கு நார் தொழிற்சாலைகள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது, எல்லாம் மூடப்பட்டுச்சு. எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. இப்ப மேற்கு மண்டலத்தில் இருக்கிற பல தொழில்கள், சிறு குறு தொழில்கள் நசிந்ததற்கான காரணம் மத்திய அரசினுடைய பொருளாதார கொள்கைகள், அதுதான் அவங்களை அழுத்திருச்சு அப்படின்னு விமர்சனம் இருக்கிறப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா
இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழக தற்சார்பு தொழில் முனைவோர்களை நசுக்கிறாங்க, இடையூறு செய்யறாங்கன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒரு முரணா இருக்கே. நீங்க மத்திய அரசு இன்னைக்கு ஜிடிபி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு உங்களுக்கு தெரியும். 7.5% டச் பண்ணிருக்கிறோம். பாரத பிரதமர் என்ன சொல்றாரு? உள்ளூர் பொருட்களை வோக்கல் ஃபார் லோக்கல், மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, இதெல்லாம் பிரதமர் கொடுத்த டெவலப்மெண்ட்டுங்க. இது இன்னைக்கு பல இண்டஸ்ட்ரியில ஸ்கில் இந்தியாவுக்கு தனியா நிதி கொடுக்குறாங்க நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். மேக் இன் இந்தியா, உள்ளூர் பொருட்களை வாங்குங்கள் அப்படிங்கிறாங்க. தீபாவளிக்கு நீங்க உள்ளூர்ல பொருளை வாங்குங்க அப்படிங்கிறாங்க. நீங்க பாரத பிரதமரை குறித்து நீங்க குறைய சொல்ல முடியாதுங்க. அதான் நீங்க வளர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உதாரணத்துக்கு சொல்றேன், டையிங் இண்டஸ்ட்ரீஸ், பல இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய அளவுல டெவலப் ஆயிருந்தது திருப்பூர்ல. இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 17,000 இண்டஸ்ட்ரீஸ் திருப்பூர்ல டெக்ஸ்டைல் சார்ந்த தொழிற்சாலைகள். இன்னைக்கு அதெல்லாம் ஏறக்குறைய 50% மூடப்படுற நிலையில் இருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே பம்ப் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 1000 இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது. ஏறக்குறைய இன்னைக்கு அவை எல்லாமே மிக சிரமமான சிச்சுவேஷன்ல இயங்கிட்டு இருக்குது. ஃபவுண்டரிஸ், பல ஃபவுண்டரிஸ் மூடப்பட்டு விட்டது. ரொம்ப சிரமம் நடத்துறது. நாகராஜ் நீங்க சொல்றது வெளி முதலீடுகளை ஈர்ப்பதில் காமிக்கிற ஆர்வத்தை தற்சார்பு பொருளாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நம்ம காமிக்க தவறுறோன்றீங்க. அது ஒரு நெருக்கடியா இருக்கு. 100%. நீங்க உதாரணத்துக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ சோமனூர் பகுதியில நான் சொன்ன ஏறக்குறைய 1.5 லட்சம் விசைத்தறிகள் இருக்குது. அவங்க கேட்கிற ஒண்ணு, கரண்ட் பில் அதிகமா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் குறைங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கூலிக்கு நெசவு செய்யும் தொழிலாளர்கள் தான். அவங்க எல்லாம் வாங்கி பண்ணி நூலை வாங்கி காடாவை பண்ணி கொடுப்பாங்க, துணியா பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்க, நீங்க சோலார் பேனல் போட்டுக்கலாம்னு சொல்லி சப்சிடி கொடுத்திருக்காங்க. அதுக்கு உதவ வேண்டியது மாநில அரசு. அது நெட் மீட்டர் எல்லாம் மாட்டணும். அதுக்கு 1% கூட எந்த உதவியும் செய்யாமல் தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராடிட்டே இருக்கின்றனர். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் எந்த உதவியும் இல்லை என்பதுதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. பேசலாம். நம்ம இந்த மாநாடினுடைய தொடர்ச்சியா $1 டிரில்லியன் கனவை நோக்கி நகருகிற போது இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, நமக்கான பலம், சாத்தியங்கள் என்ன, அது பத்தி பேசினா இன்னும் ரொம்ப ஆழமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமஸ், இப்போ $1 டிரில்லியன் கனவு அதான் இலக்கா வச்சுட்டு தமிழ்நாடு நகர்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 18% வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நீங்க கொண்டு வரணும். ரொம்ப அசாத்தியமான டாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய சாத்தியமான விஷயங்கள், பலம்னு சொல்லலாம், சவாலான விஷயங்கள் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? $1 டிரில்லியன் எக்கானமி 2030 என்பது கொஞ்சம் சவாலான ஒரு சேலஞ்சு தான் அது. பட் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இனி வரும் காலங்களில் வந்து இண்டஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சரே மாறிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன், இந்த மாதிரி பிளாக் செயின், இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து அது ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட்டு தான். ஆனால் 18% வளர்ச்சி கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் எடுப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுதான். பட் ஒரு டார்கெட் இருந்து பண்ணுறது நல்லது தான். இந்தியா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பொருளாதாரத்தில் இப்போ வந்து 2வது பெரிய மாநிலம், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி, ஹைலி ஸ்கில்டு வேர்ல்டு கிளாஸ் ஸ்கில்லிங் ஈகோ சிஸ்டம் இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்துறை தொடர்பான திறன் மேம்பாட்டு முயற்சி. அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளும், இந்த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஐஓடியாக இருக்கட்டும், அப்புறம் மிஷின் லேர்னிங், பிளாக் செயின், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு திறன் மிக்க ஒரு மாநிலமாக வந்து அது புதிய தொழில்நுட்பங்கள். முதலமைச்சர் பேசுறதுலே 2 முக்கியமான அம்சத்தை சுட்டி காட்டுறார். இதனோட எங்களுடைய தொழில் சார்ந்த இந்த அரசினுடைய பார்வை எப்படி இருக்குன்றப்ப உயர் தொழில்நுட்பம் சார்ந்த முதலீடுகள் நாங்கள் அது வரவேற்கிறோம். 2வது வேலை வாய்ப்புகளை பெருக்கிறது, அதிகமாக கொண்டு வருவது அப்படின்றது. இதை அச்சீவ் பண்ண முடியும். இதை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த ஸ்கில்டு லேபர்ஸ் எந்த அளவுக்கு அது இருக்காங்கன்றது நமக்கு ரொம்ப பெரிய முக்கியமானது. ஏன்னா தொழிற்சாலை இங்கே வரலாம், ஆனால் அந்த ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் இங்கே இல்லைன்றதுனால அது வந்து அந்த தொழில் துவங்குறதுக்கு அது ஒரு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான பொசிஷன். இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 முக்கிய கோல்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இன்வெஸ்டர் வந்து இங்கே வரவங்க வந்து சக்ஸஸ் ஆகணும். ஓகே. 2வது வந்து மாநிலத்தின் பொருளாதாரம் அதனால முன்னேற்றம் அடையணும். அதோட தொடர்பாக வர்றது தான் நம்ம வந்து இந்த வேலை வாய்ப்பு மற்ற இதெல்லாம். இது 2மே அவங்க பார்க்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு கோல். ஏன்னா வர இன்வெஸ்டர்ஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் புதிய முயற்சிகள் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அதே சமயம் நம்ம பொருளாதாரமும் இதாகணும். இதில் இருக்கிற சவால்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்டிஐயில் நம்ம தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல இருக்கிறோம். அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவால். நேரடி வெளிநாட்டு முதலீடுல வந்து தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல இருக்கு.
மகாராஷ்டிரா வந்து 29% அவங்க எடுத்திருக்காங்க, கர்நாடகா 24, குஜராத் 17, டெல்லி 13, தமிழ்நாடு வந்து 5. என்ன காரணம்? இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் இந்த கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர், பேங்கிங், இன்சூரன்ஸில் தான் அதிகமாக வந்திருக்கு. அதனால் மகாராஷ்டிராக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, மும்பை ஒரு கேபிட்டல், அதாவது ஃபினான்ஷியல் கேபிட்டல், அது மகாராஷ்டிராக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் 5% என்பது மிகவும் குறைவு. ஏன்னா கடந்த 22-23 கணக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் குறைஞ்சிருக்கு. ஆனால் குஜராத் மொத்தம் 74% வந்து அதிகமாகியிருக்காங்க. அது வந்து நம்ம குறிப்பாக பார்க்கணும். அவங்க வந்து 3வது இடத்துல இருக்கிறாங்க குஜராத், மகாராஷ்டிரா முதலிடம். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட், அதுக்கப்புறம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் சைனாவில் இருக்க கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து மல்டிநேஷ்னல்ஸ், அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா சைனாவில் மட்டும் நம்ம வந்து உற்பத்தி சாலை வைக்கிறதோட அது +1, சைனா +1 ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு இந்தியாவில் நம்ம எடுக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருது, அது ஒரு முக்கியமான ஒரு சவால். இதுக்கு வந்து நம்ம கம்பீட் பண்ண வேண்டியது கர்நாடகாவோ, குஜராத்தோ, மகாராஷ்டிராவோ அல்ல. நம்ம கம்பீட் பண்ண வேண்டியது இந்தோனேஷியா, தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடு, சவுத் கொரியா போன்ற நாடுகள். இது வந்து கொஞ்சம் சவாலானதுதான். அந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து அதுல இப்போ நம்ம எதற்கு கவனம் கொடுக்கணும்? இப்போ சர்வீஸ் செக்டார்ல நமக்கு பெருசா நம்ம தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டரா இல்ல சர்வீஸ் செக்டரா, எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும். ஒன்று மட்டும் நம்ம கொடுக்கலாம், சர்வீசஸ் செக்டர் மட்டும் எடுத்துக்கலாம்னா அது வந்து ஒரு தவறான ஒரு இதாகிடும். ஏன்னா மேனுஃபேக்சரிங் வந்து அந்த சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அது 3மே இருக்கணும். அதாவது பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி, இந்த 3. அதாவது அக்ரிகல்ச்சர்லேருந்து இருக்கணும், மேனுஃபேக்சரிங்கும் இருக்கணும், சர்வீசஸ் செக்டர் இருக்கணும். ஏதோ ஒன்று மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் நம்மளால வந்து அதை பேசலாம். தாமஸ் போல்காந்தி, இப்போ சவாலான பகுதிகள் அப்படின்றப்ப வந்து நாகராஜ் குறிப்பிட்டதற்கும் நீங்க பதில் சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கலன்றது ஒண்ணு. இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே பேசினதுல வந்து சவாலான விஷயம்ன்றது மின்சாரம், தட்டுப்பாடற்ற மின்சாரத்தை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கட்டமைப்புகளை பெருக்க வேண்டியிருக்கு. இப்போ சென்னை மாதிரியான பெருநகரம் ஒரு பெரிய புயலால் வந்து சிக்கி தவிக்குது அப்படின்னா முதலீட்டாளர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். அவங்க வேற மாநிலத்துக்கு போவதற்கான சூழல் இருக்கு. 2, அப்புறம் பணியாளர்கள் நீங்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் உள்ளுக்கு கொண்டு வர வேண்டிய நெருக்கடி இருக்கு. நீங்க அவங்கள வரவேற்க வேண்டிய சூழலும் இருக்கு. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க? இல்லை, அதாவது இப்போ திரு சுமந்திராமன் அவர்கள் வந்து நான் பேசும்போது அந்த IOCL, HPCL பற்றி பேசினார். பெட்ரோகெமிக்கல்னால குஜராத்தை வந்து இப்போ தமிழ்நாடு பின்தங்கி இருக்கின்றது அப்படின்னு இங்கே எதிர்ப்புகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் குஜராத்தில் வந்து சைன் பண்ண அந்த நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஸ்டேட் என்டர்பிரைசஸே, குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கார்பரேஷன், குஜராத் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன், அவங்களே கூட ஒப்பந்தங்கள் சைன் பண்ணாங்க. அப்போ அந்த குஜராத்தில் 7.13 lakh crore சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் லெவல் ஆஃப் மேனிப்புலேஷன் அங்கே எப்பவுமே இருந்துட்டு இருந்தது. நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாடு சென்னையையும் பெங்களூரையும் ஹைதராபாத்தையும் கம்பேர் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா பெங்களூரும் ஹைதராபாத்தும் வந்து சென்னையை விட ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள வளர்ச்சி என்பது மாநிலத்தினுடைய வளர்ச்சி, சென்னையினுடைய வளர்ச்சி அல்ல. நீங்கள் கர்நாடகா வந்து பெங்களூரையோ அல்லது ஹைதராபாத்தையோ பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இந்த நகரங்கள் மட்டும்தான் வளர்ந்துருக்கின்றது. வேற எந்த நகரமும் வந்து பெருசாக வளரல. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டோட சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுங்கிற இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் கிளஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாவும் பிஸ்னஸ் கிளஸ்டர்ஸாக இருக்கும். நமக்கு சவுத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிங்கிறது வந்து அப்போ இருந்தே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். அது மாதிரி சுமத் சொன்னது உருவாயிடுச்சு, சென்னையை மையமிட்டு உருவாயிடுச்சு. நீங்க அதை வளர்ப்பதற்கான அதில் தான் நான் வந்து மாறுபடுறேன். சென்னை வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதன் அர்த்தம் வந்து மற்ற மாநகரங்கள் அல்லது மற்ற ஏரியாஸை வந்து வளரவில்லை அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. ஆனால் மற்ற மாநிலங்கள் அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே எடுத்து அந்த பிஸ்னஸ் கிளஸ்டர்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, சிவகாசி போனீங்கன்னா பட்டாசு, அது ஒரு பிஸ்னஸ் கிளஸ்டர். அதே மாதிரி திருப்பூர் போனீங்கன்னு சொல்லியாச்சுன்னா டெக்ஸ்டைல்ஸ், அது ஒரு பிஸ்னஸ் கிளஸ்டர். திருப்பூர் எடுத்துட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வருமானம் வருது, ஒரு பெரிய பிஸ்னஸ் கிளஸ்டர். அது மாதிரி வேலூர் போனீங்கன்னு சொல்லியாச்சுன்னா லெதர் வேலூர், ஆம்பூர், இதெல்லாம். அவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் போனால் கூட பால்கோவா, இதெல்லாம். இது அப்போ தமிழ்நாடோட வளர்ச்சி என்பது பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஒன்று. 2வது, ஒரு இண்டஸ்ட்ரி வரும்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்னெல்லாம் கொடுக்கணும் அதை பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணால் மட்டும் இன்ஜினியர்ஸ் வந்துடுவாங்க அப்படிங்கிறது அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அன்றைக்கு தலைவர் கலைஞர் இருக்கின்ற காலகட்டத்திலேயே இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவங்க இன்ஜினியரிங் எஜுகேஷன்லேயே டெர்ஷரி ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. ITI, பாலிடெக்னிக்,
வந்து இன்ஜினியரிங் திறன் சார்ந்து. அப்போ ஐடி இப்போ ஒரு ஃபோர்டு கம்பெனி வருது. ஃபோர்டு கம்பெனி வரும்போது நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் வச்சிருந்தா இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் கிடைப்பாங்க. அப்போ அந்த டயர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் அந்த நட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் போல்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் ஐடி படிச்சவங்க தான் வருவாங்க. வசதி இல்லாதவங்க ஐடிக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வசதி இல்லாதவங்க பாலிடெக்னிக் போவாங்க. அப்போ அந்த இக்கோ சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதனால தான் உத்தரப்பிரதேஷ்ல நீங்க அல்லது மத்திய பிரதேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இன்ஜினியரிங் காலேஜஸோ மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே இருந்தால் கூட கம்பெனிஸ் வந்து போகாது. ஏன்னா அந்த இக்கோ சிஸ்டத்தை அவங்க கிரியேட் பண்ணல. இதுல புகழ்காந்தி நம்ம அடுத்த கட்டம் சவால்ன்றப்ப நீங்க $1 trillion வச்சுட்டீங்க. ஒரு அசாத்தியமானது எல்லாருமே அதை சொல்றாங்க. ஆனாலும் ஒரு விஷன் இருக்கணும்ல, ஒரு இலக்க நோக்கின். அதுல ஆட்சியாளர்கள் தரக்கூடிய இடையூறுகளை பத்தி நாகராஜ் சொல்றார். கட்டமைப்புல சிக்கல், மின்சாரத்துல சிக்கல், அப்புறம் வெளி மாநிலங்களிலிருந்து ஆட்களை நம்ம கொண்டு வர வேண்டிய அரவணைக்க வேண்டிய தேவை. வெளி மாநிலங்கள்ல இருந்து ஆட்களை கொண்டு வர்றோம் அல்லது வெளி மாநிலங்கள்ல இருந்து மைக்ரன்ட் லேபர்ஸ் வர்றோம்னு சொன்னாலே மாநிலம் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவர் அதை மாத்தி சொல்றாரு. அப்போ இங்க அரவணைக்கணும். யாரும் அரவணைக்கணும் வெறுப்பு அரசியல் இங்க கிடையாது. அதெல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இந்த பாரதிய ஜனதா சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதுதானே தவிர இங்க வரக்கூடிய மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் மேல வந்து எந்த ஒரு வெறுப்பு உணர்ச்சியும் கிடையாது. இப்போ நண்பர் நாகராஜ் சொல்ற மாதிரி இருந்தா அப்ப தமிழர்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாடு வந்து பின்தங்கி இருக்கணும். நீங்க வந்து லேபரர்ஸாவே இருக்கணும். ஃபாரின் கம்பெனிஸ் வரணும், ஃபாரின் கம்பெனிஸ் லேபரர்ஸாவே இருக்கணும், ஒர்க் பண்ணிட்டே போகணும். அந்த கான்செப்ட்ல அவர் பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது என்ன சவால் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, சவால் என்பது மாநில சுயாட்சி டைலூட் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ டாக்ஸேஷன் பவர்ஸ் பார்த்தோம்னா இங்க எதனால வந்து கம்பெனிஸ் போகுது? ஜிஎஸ்டி ஆக இருந்தாலும் சரி, அல்லது வந்து இப்போ இந்த இடி இந்த மாதிரிப்பட்ட இதா இருந்தாலும் சரி, டாக்ஸேஷன் பவர்ஸ் வந்து யூனிட்டரி டாக்ஸேஷனா போட்டு இருக்கு. அதாவது ஒன்றிய அரசாங்கம் வந்து கையில் எடுத்துக்கொண்டே இருக்கின்றது. அப்போ நாளைக்கு வந்து பால்கோவாக்கு வந்து ஒரு கன்செஷன் கொடுக்கணும், அப்போ தான் அந்த பால்கோவா இண்டஸ்ட்ரி வளரும்னு நினைச்சா மாநில அரசாங்கத்தால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா டாக்ஸேஷன் பவர்ஸ் நம்மள்ட்ட கிடையாது. இது மேலை நாடுகளில் அமெரிக்காவிலேயோ அல்லது இங்கிலாந்துலையோ, குறிப்பாக நான் அமெரிக்காவை எடுத்துக்கிறேன், அமெரிக்காவில் எடுத்துட்டீங்கன்னா டாக்ஸேஷன் பவர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்ட். மாநிலங்களுக்கு மட்டும் அல்ல, அங்க இருக்கக்கூடிய நகராட்சிகளுக்கு தான் டாக்ஸேஷன் பவர்ஸ். ஒன்றிய அரசாங்கத்திற்கு வந்து டாக்ஸேஷன் பவர்ஸ். உங்களுக்கு இருக்கிற பெரிய சவால்ன்றது டீலிமிட்டேஷனுக்கு பிறகு இன்னும் பெரிய நெருக்கடியை நீங்க சந்திக்க வேண்டியது. டீலிமிட்டேஷன்ங்கிறது வந்து ஒரு பிகர் சேலஞ்ச். அதாவது அதெல்லாம் எப்படி கடக்க போறீங்க? டீலிமிட்டேஷன்ங்கிறது வந்து அது நமக்கு மட்டும் உள்ளதல்ல. இல்ல பட் இது இன்றைக்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதை கண்டிப்பா நீங்க சொல்ற, அதாவது நிதி கொள்கை, வரி விதிப்பு கொள்கை, அப்புறம் டீலிமிட்டேஷன், இதெல்லாம் ஒரு பெரிய சவால். அதாவது வெளிப்படையா பேசணும்னா டீலிமிட்டேஷன் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஃபார்ம்ல பாரதிய ஜனதா அரசு வந்து அல்லது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதை கொண்டு போய் பண்ணாருன்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து இந்திய இறையாண்மைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறும். ஏன்னா மேக்சிமம் டாக்ஸ் பே பண்றது வந்து தமிழ்நாடும் கேரளாவும் இந்த மாதிரிப்பட்ட மாநிலங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய 30 பைசா. ஆனா உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது $2.50. பீகார்ல கொடுக்கக்கூடிய ₹1 கிடைக்கக்கூடியது $7. அப்போ நம்ம டாக்ஸ் கொடுத்துட்டே இருப்போம், அவங்க வந்து அதிகமான எம்பிக்களை கொடுத்து கொண்டிருப்பாங்க, பார்லிமெண்ட் உறுப்பினர்களை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஆட்சியாளர்கள் அங்கிருந்து வருவாங்க, ஆனா அதிகமான டாக்ஸ் நம்ம கொடுப்போம். இதுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் காலனைசேஷன். இது ஒரு பெரிய நெருக்கடியாக வரும், அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். அச்சுறுத்தல் அதான் நான் ஒரே வார்த்தை சொல்றேன், இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக வரப்போகின்ற ஒரு சம்பவம் என்பது டீலிமிட்டேஷன். சுமந்த், இப்போ ஒவ்வொரு ஆண்டும் 18% வளர்ச்சி அப்படின்றது ஒரு அசாத்தியமான இலக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கு. இப்போ இந்த மாநாட்டிலே பேசிய பொருளாதார நிபுணர்கள்லாம் சொன்னது வந்து இந்த பேருந்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே தருணத்தில் நிறைய சவால்களையும் பட்டியலிட்டாங்க இந்த மாநாட்டு கலந்துரையாடல்ல. நீங்க பார்க்குற முக்கியமான சவால்னு எதை பார்க்குறீங்க? நம்ம மாநிலம் சந்திக்கக்கூடிய சவால் இல்ல, முக்கியமான சவால் அப்படிங்கிறது உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டியது. நம்ம உள்கட்டமைப்புனா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் வேற ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஏர்போர்ட் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அப்கோர்ஸ் அரசாங்கம் வந்து இப்போ பரந்தூர்ல புது விமான நிலையம் கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க, வரவேற்கிறது. ஆனா அது வரதுக்கு குறைந்தது 5 ஆண்டு காலம் ஆகும். சோ அது வரைக்கும் நம்ம ஏர்போர்ட்ல ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். சென்னைக்கும் பெங்களூரில் சென்ற ஆண்டு சென்னையை விட 80 லட்சம் அதிக பயணிகள் வராங்க. 80 லட்சம். சோ எதனால் அப்படிங்கறது நம்ம சிந்திக்கணும். ரெண்டாவது விஷயம் கனெக்டிவிட்டி. இன்று வரை அமெரிக்கா செல்வதற்கு இன்னைக்கு கூட சென்னையில இருந்து டைரக்ட் பிளைட் கிடையாது. வேற பெங்களூர்ல இருந்து டைரக்ட் பிளைட் கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு பெங்களூரை எடுத்துக்கிறேன்னா, பெங்களூர் நம்மளை பார்த்து கொண்டு வாயை பிளந்த ஒரு நகரமாக 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. சோ நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப குஜராத் எடுத்துக்கேன். குஜராத் வந்து கிட்டத்தட்ட ஒரு பொட்டல் காடாக
பல ஆண்டு காலம் இருந்தது. இன்னைக்கு குஜராத்ல ஆபரேஷனல் ஏர்போர்ட் வந்து 17. நமக்கு ஆபரேஷனல் ஏர்போர்ட்டே நம்ம டிஃபென்ஸை விட்டுட்டோம்னா உள்கட்டமைப்பு பெரிய சவாலா இருக்குன்றீங்க சுமந்த். ஆனா அதுல கட்டமைப்பு புகழ்காந்தி சொன்ன ஒரு விஷயம், தமிழகம் வந்து பரந்துபட்ட எல்லா மாவட்ட வளர்ச்சியை பாக்குது, ஒரே ஒரு நகரத்தின் வளர்ச்சியை நம்மளோட அப்ரோச் அப்படி இல்லைன்னு சொன்னார்ல. புகழ்காந்தி குறிக்கிட விரும்பினார். சுருக்கமா இத கேட்டு நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். ஒரே ஒரு செகண்ட் சுருக்கமா சொல்லி. இப்போ இந்த இது கூட நான் அவர் திரு சுமந்திராமன் அவர்கள் சொல்ல முன்னாடியே நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை எப்படி வஞ்சிக்கிறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏர்லைன் கனெக்டிவிட்டிலேயே கூட, ஏன்னா இந்த ஏர்லைன்ஸுக்கு வந்து லேண்டிங் ரைட்ஸ் கொடுக்கறது வந்து மாநில அரசாங்கம் கிடையாது, ஒன்றிய அரசாங்கம். இப்போ சென்னை தான் வந்து மெடிக்கல் டூரிசத்துக்கு கேபிட்டல்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மாலத்தீவுல இருந்து துபாயில இருந்து எல்லாரும் வந்து இங்க தான் வருவாங்க. அப்போ அந்த மெடிக்கல் டூரிசத்தையே கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னைக்கு மாலத்தீவுல இருந்து ஃபிளைட்ஸ் இங்க கொடுக்கல, பாம்பேல தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மொரிஷியஸ்ல இருந்து கனெக்ஷன் முன்னாடி இருந்தது, கடந்த 2 ஆண்டு காலமாக கொடுக்கல பாம்பே. அப்ப என்ன ஆகும்? யாருமே இங்க வர மாட்டாங்க. அப்ப எல்லாரும் பாம்பேல உள்ள ஹாஸ்பிடலுக்கு போவாங்க. ஒரு தடையை ஏற்படுத்துதோ? மன்னிக்கணும், எப்பவுமே எந்த ஒரு மத்திய அரசும் எந்த ஒரு அமைப்பும் இந்த நகரத்திலிருந்து இந்த நகரம் தான் நீங்க ஃப்ளை பண்ணலாம்ங்கற ரூலே கிடையாது. அவங்க வந்து இந்தியால ஐகாவா ரூல்ஸ் தர ஒன்றிய அரசாங்கம் தான் வந்து ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மென்ட் சொல்லுவோம். ஐகாவா ரூல்ஸ், இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் சொல்லுவோம். ஓகே சுமத் நான் முடிச்சறேன். இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் எந்த ஒரு அமைப்பும் மத்திய அரசு எப்படி பண்றாங்கன்னா பைலாட்டரல் அக்ரிமெண்ட் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தோட, இப்போ எமிரேட்ஸோடனா யுஏஇ கவர்மெண்ட், எமிரேட்ஸோட யுஏஇ கவர்மெண்டோட ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, யுஏஇ எமிரேட்ஸும் எத்தியாதும் 60,000 சீட்டு எக்ஸ்ட்ரா வேணும் மாதம் இந்தியாவில இருந்து ஃபிளை பண்றதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது, ஏன்னா ஏர் இந்தியா வந்து அதை தடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. நான் அதுக்கு போல நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்க, இது எல்லாமே மத்திய அரசு தான் செய்யணும். இப்போ சரி, மத்திய அரசு வந்து பெங்களூர்ல பிஜேபி கவர்மெண்ட் இருந்தாங்க, செஞ்சாங்கன்னு எடுத்துப்போம். தெலுங்கானால யார் இருந்தாங்க? தெலுங்கானால பிஜேபி கவர்மெண்டே கிடையாது. அப்ப கூட அவங்களால ஹைதராபாத் ஏர்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கும் சென்னை ஏர்போர்ட்டுக்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு என்னன்னா, நான் ஒரு பாயிண்ட் மட்டும் விஜயன், நம்ம பெரிய சவாலா இருக்குன்றீங்க சுமந்த். இல்லைங்க, அவர் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு டைரக்ட் கனெக்டிவிட்டி இல்லாமல் உங்களால் அடுத்த சரி, இப்போ நம்ம ஈவனா வளர்ந்துருக்கோம்ல, ஹொசூர் எவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப், ஏர்போர்ட் கிடையாது. 10 வருஷமா பேசிட்டு இருக்காங்க ஏர்போர்ட் டெவலப் பண்ணணும்னு. பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து 150 கிலோமீட்டர் ரூலுங்கிறதுனால டெவலப் பண்ண முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லுது. அதே மத்திய அரசு நவி மும்பைக்கும் ஏர்போர்ட் போட்டிருக்காங்க, கோவால 2 ஏர்போர்ட் போட்டிருக்காங்க. அப்போ போராடி இல்லாட்டி கோர்ட்டுக்கு போய் வாங்க வேண்டியது இது கடமைக்கு மாநில அரசுக்கு தானே. அது நான் திமுக அரசுன்னு சொல்லல, அதைத்தான் சொல்றோம். ஒன்றிய அரசாங்கம் வஞ்சனை செய்கின்றது. விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போறோம், பில் கையெழுத்து போடல, ஒன்றிய அரசோட பாலிசின்னு சொல்லுவாங்க. சரி நாகராஜ், உங்க பார்வையில 2 மும்பைல எப்படி போட்டாங்க, கோவால எப்படி போட்டாங்க, இப்ப லக்னோவுக்கு அயோத்தியாவுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? நாகராஜ் நீங்களும் 128 கிலோமீட்டர் சுருக்கமா சொல்லணும். இதுல நாகராஜ் இப்ப வந்து பியூஷ் கோயல் பேசுகிற போது சொல்றார், பிரதமரின் ஆசை என்பது அனைத்து மாநில வளர்ச்சி தான் இந்தியாவோட வளர்ச்சின்னு. ஆனா அதற்கு மத்திய அரசு உதவணும், முட்டுக்கட்டையா வந்துடக்கூடாதுன்றதுதான் புகழ்காந்தியினுடைய பார்வை. சுருக்கமா எஃப்டிஐ கூட பாருங்க, எஃப்டிஐ கூட நீ கர்நாடகா 2ஆம் இடத்துல இருக்குது, முதலிடத்த மகாராஷ்டிரா இருக்கு, குஜராத் தான் 3ஆம் இடத்துல இருக்கு. சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழகம் பின்னோக்கி செல்ல காரணம் 2015 அம்பத்தூர்ல வெள்ளம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் போச்சு, 2023 அம்பத்தூர்ல வெள்ளம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் முழுகுது. எப்படி வருவாங்க இன்வெஸ்டர்ஸ்? ஒரு பாயிண்ட். 2வது, நீங்க கோயம்புத்தூர் குஜராத்லயோ கர்நாடகத்திலயோ வெள்ளமே வராத மாதிரியே பேசுறீங்களே சார். ஒரே நிமிஷம், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி பெங்களூர்ல வந்து மழைனால டிராபிக் ஜாம் ஆச்சு. அந்த டிராபிக் ஜாம்ல கம்பெனிகள் வந்து சென்னைக்கு வரலாமா ஹைதராபாத்துக்கு வரலாமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. இங்க வெள்ளம் வந்த பிறகு 5.5 லட்சம் கோடிக்கு வந்து பெருநகரங்கள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கின்றன. நாகராஜ், நான் நீங்க கட்டமைப்பை சரி பண்ணணும்னு சொல்றேன், அதுக்கு முயற்சி எடுக்கணும்னு சொல்றேன். கோயம்புத்தூர் 10 ஆண்டு காலமா நீங்க விமான நிலையம் இன்னைக்கு வரைக்கும் பெரிதாக்கப்படல.
அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, இன்னைக்கும் கோயம்புத்தூர் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹாப்புங்க. விமான நிலையத்தை பற்றி நீங்க தானங்க பண்ணணும். ஒன்றிய அரசாங்கம் தானே விமான நிலையத்தை பெரிதுபடுத்தணும். மாநில அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? இது புரிஞ்சுக்கங்க சார். ஒரு மாநில அரசு தான் பண்ணணும் சார். நீங்க சரி, மாநில அரசாங்கம் எப்படி பண்ண முடியும்? நீங்க சுமன் சுருக்கமா டைம் முடிஞ்சிருச்சு. சுருக்கமா கேளுங்க. லேண்ட் அக்விசிஷன். மூணாவது பொருளாதார வளர்ச்சி சொல்றீங்க. 8 லட்சம் கோடி கடன் வாங்கி கொண்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் 40% கடன் அதிகமாக இல்ல. சார், மத்திய அரசு கடன் வாங்கி இருக்கு சார். அத நம்ம பேசினா டைம் ஆயிடுச்சு. சுமன் சுருக்கமா சொல்லுங்க. 40% அதிகமா இருக்கு. சுமன் சுருக்கமா முடிக்கணுமே இல்ல. இன்னைக்கு என்பது நாகராஜ் காத்திருக்க. சுருக்கமா நாகராஜன் சார் ஒரு நிமிஷம். சுமன் சுருக்கமா. விஜயன் ஒரே ஒரு பாயிண்ட். இன்று நான் சென்னை ஏர்போர்ட்ல எக்ஸ்ட்ரா கெபாசிட்டி இருக்கிறது. ஆபரேட்டர்ஸ் பிளைட்ட விடுறாங்கன்னா அதுக்கு வந்து மத்திய அரசு எந்த தடையும் விதிக்கவில்லை. அதனால நன்றி சார். ஆபரேட்டர்ஸ் ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். சுருக்கமா ஒரு வரியில அரசாங்கத்துக்கு பண்ண முடியும். ஒரே வரி ஃபிக்ஸ் பண்றது. சரி, டைம் சுருக்கமா ஒரே வரி. முதல் ஐடி பாலிசி கொண்டு தமிழ்நாடு சரி. அதை மேற்கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா செமி கண்டக்டர் பாலிசி ஒன்றிய அரசோட சேர்ந்து பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் செமி கண்டக்டர் பாலிசி. சோ தமிழ்நாட்டுல வளர்ச்சிக்கு இந்தியாவின் வளர்ச்சியும் நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.